Good evening friends. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா the best ever trading strategy, the most successful trading strategy ஆன VWAP plus super trend plus EMA இதெல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் பண்ற அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். VWAP அப்படினா வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் பிரைஸ். இது யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் brokers and institutional traders இவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரீட்டைல் ட்ரேடர்ஸ்னால் நம்மளால் என்ன பண்ணுவோம்னா ஒன்று மார்க்கெட்டை சேஸ் பண்ணுவோம், அப்படி இல்லையா ப்ரைஸ் எங்கே இருக்கோ அங்கேயே வாங்குவோம். பட் இன்ஸ்டிடியூஷனல் brokers அப்படி பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது ஹியூஜ் குவான்டிட்டி, ஹியூஜ் அமௌண்ட், க்ரோஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்ஸ்டிடியூஷனல் brokers அண்ட் பிக் பிளேயர்ஸ் இவங்க எல்லாருமே ஆவரேஜ் ப்ரைஸை தான் வாங்க பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு அவங்க யூஸ் பண்ணுறது தான் VWAP ஸ்ட்ராட்டஜி. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். இந்த ஸ்ட்ராட்டஜியில் 4 கீ பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் VWAP பொறுத்த வரைக்கும் எல்லா டைம் ஃப்ரேம்லையும் ஒரே வேல்யூ தான் காட்டும். 5 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், ½ அன் ஹவர், 1 ஹவர், 4 ஹவர் எல்லா டைம் ஃப்ரேம்லையும் வேல்யூ உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது. ப்ரைஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்லையும் ஒவ்வொரு மாதிரி ப்ரைஸ் காட்டும். அந்த மாதிரி VWAP மாறாது, எல்லா டைம் ஃப்ரேமுக்கும் ஒரே மாதிரி இருக்கும். அதுதான் இதோட ப்ளஸ். செகண்ட் பாயிண்ட், VWAP ஒன்லி இன்ட்ராடேல மட்டும் தான் ஒர்க் ஆகும். நீங்கள் டெய்லி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ண முடியாது. தேர்ட் பாயிண்ட், ஒரு ஸ்டாக் VWAPக்கு மேலே ட்ரேட் ஆச்சுன்னா அது அப் ட்ரெண்ட், அதுவே VWAP கீழே ட்ரேட் ஆச்சுன்னா அது டவுன் ட்ரெண்ட் சொல்லுவோம். ஃபோர்த் பாயிண்ட், VWAP பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும், சேம் ரெசிஸ்டன்ஸாகவும் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா VWAP அப்ளை பண்ணியிருக்கேன். செகண்ட் சூப்பர் ட்ரெண்ட். தேர்டு 200 எக்ஸ்பென்ஷனல் மூவிங் ஆவரேஜ், அதாவது 200 EMA அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இது மூணையும் கம்பைன் பண்ணி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் செட்டப்ஸ் எப்படி வருதுன்னு. இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி எப்படி பை பண்ணணும், எப்படி செல் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செல் என்ட்ரிக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதில் 3 ரூல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ரூல் ஒரு செல் பண்ணணுன்னா உங்களுக்கு மார்க்கெட் 200 EMA கீழே இருக்கணும், அதுதான் டவுன் ட்ரெண்ட் சொல்லுவோம். ஸோ அப்படி இருந்தால் மட்டும் தான் நம்ம செல் பண்ணணும். செகண்ட் உங்களுக்கு சூப்பர் ட்ரெண்டில் செல் கொடுக்கணும். சூப்பர் ட்ரெண்ட் செல் கொடுத்தா மட்டும் தான் நம்ம செல் போவோம். தேர்டு VWAP பிரேக் ஆகணும். ஸோ இது மூணுமே சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் நம்ம ஒரு என்ட்ரி போவோம். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு கேண்டில் ஆஃப் த டே. ஸோ என்றைக்கு பார்த்தீங்கன்னா 5th ஏப்ரல் 200 EMA கீழே ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ரூல் நம்பர் 1 சாட்டிஸ்ஃபைடு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சூப்பர் ட்ரெண்டில் செல் என்ட்ரி வந்திருக்கு. ரெட்டாக இருக்குது பார்த்தீங்களா, செல் என்ட்ரி வந்திருக்கு. ஸோ ரூல் நம்பர் 2 சாட்டிஸ்ஃபைடு, ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ லைன், அதுதான் VWAP லைன், அந்த லைனை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ ரூல் நம்பர் 3 சாட்டிஸ்ஃபைடு, மூணுமே சாட்டிஸ்ஃபைட் ஆகிருக்கு நமக்கு மார்க்கெட்டில் ஸோ இது சூப்பரான செல் என்ட்ரி. ஸோ நீங்கள் இந்த இடத்துல ஒரு ஷார்ட் பண்ணியிருந்தா பாருங்கள், சூப்பரான ஃபால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபால் நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கிறோன்னா செல் ஆர் பை எப்பவுமே VWAP பக்கத்தில் தான் என்ட்ரி எடுக்கணும். VWAP தள்ளி நம்ம என்ட்ரி போகக்கூடாது. ஏன்னா VWAP பக்கத்தில் வரது தான் ஆவரேஜ் ப்ரைஸ், எப்பவுமே ஆவரேஜ் ப்ரைஸை தான் வாங்க பார்க்கணும். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் ஏப்ரல் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் கேண்டில் எங்கே ஓப்பன் ஆயிருக்குன்னா 200 EMA கீழே ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ரூல் நம்பர் 1 சாட்டிஸ்ஃபைடு. ஸோ சூப்பர் ட்ரெண்ட்லேயும் செல் வந்திருக்கு. ரூல் நம்பர் 2 சாட்டிஸ்ஃபைடு. VWAP பிரேக் ஆயிருக்கு. ஸோ ரூல் நம்பர் 3 சாட்டிஸ்ஃபைடு, மூணுமே வந்திருக்கு. மார்க்கெட் 200 EMA கீழே இருக்குது, சூப்பர் ட்ரெண்ட் செல் கொடுத்துருக்கு, VWAP பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ மூணுமே சாட்டிஸ்ஃபைடு. நம்ம செல் பண்ணலாம் ஃபஸ்ட் கேண்டிலே. இங்கே பாருங்கள், இங்கேயே நம்ம செல் பண்ணலாம். இங்கே நம்ம செல் பண்ணி தான் பாருங்கள், ஒரு சூப்பரான ஃபால் நமக்கு கிடச்சிருக்கும். இந்த ஃபால் நம்ம எடுத்துருக்கலாம். ஸோ இப்போ நம்ம பையிங்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். மார்ச் 30 பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபஸ்ட்டு கேண்டில் ஆஃப் த டே 200 EMAக்கு மேலே ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இது அப் ட்ரெண்ட். சேம் டைம் நம்ம பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரெண்ட் பை கொடுத்துருக்கு, க்ரீனில் இருக்குது, பை கொடுத்துருக்கு. VWAP பிரேக் பண்ணியிருக்கு. பாருங்கள், VWAP பிரேக் ஆயிருக்கு சூப்பராக. ஸோ இது ஒரு பையிங்கான இண்டிகேஷன். நம்ம ஃபஸ்ட்டு கேண்டில் நம்ம பை பண்ணியிருந்தா பாருங்கள், ஒரு சூப்பரான அப்பும் நமக்கு கிடச்சிருக்கும். இந்த மூணு நம்ம எடுத்துருக்கலாம். ஸோ ஒன்ஸ் அகெயின் நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு லாங் என்ட்ரி எடுக்கணும்னா மார்க்கெட் 200 EMAக்கு மேலே இருக்கணும் ஃபஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் சூப்பர் ட்ரெண்டில் பை கொடுக்கணும். தேர்ட் கண்டிஷன் நமக்கு VWAP பிரேக் ஆகணும். இப்போ பிரேக் ஆகிருக்கு இந்த இடத்துல. இந்த மூணுமே நடந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு லாங் என்ட்ரி எடுக்கணும்.
ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 17th மே சூப்பர் ட்ரெண்ட் வந்து பை கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து VWAP வந்து பிரேக் ஆகிருக்கு. ஸோ 3 ரூலுமே சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கு. ரூல் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா 200 EMA மேலே இருக்கணும் மார்க்கெட்டு. ஸோ 200 EMA மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கு. ரூல் நம்பர் 2 வந்து சூப்பர் ட்ரெண்ட் பை கொடுக்கணும், பை கொடுத்துருக்கு. VWAP பிரேக் ஆகணும். ரூல் நம்பர் 3 வந்து பிரேக் ஆகணும், பிரேக் ஆகிருக்கு. ஸோ 3 ரூலுமே சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கேண்டிலே ஒரு பை போயிருந்தால் இங்கே பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு மூவ் நம்ம எடுத்துருக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்த 4 எக்ஸாம்பிளுமே வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட்ஸான எக்ஸாம்பிள். ஸோ சைட்வேஸ் மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ நான் இந்த வீடியோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா 18th மே வந்து HDFC பேங்க் எப்படி மூவ் ஆயிருக்கு, இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 200 EMA பாருங்கள் எங்கே இருக்குது. 200 EMAக்கு மேலே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது வந்து அப் ட்ரெண்ட். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சூப்பர் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ இது வந்து பை, க்ரீனில் இருந்தால் பைன்னு சொல்லுவோம், ரெட்டில் இருந்தால் செல்லுன்னு சொல்லுவோம். ஸோ க்ரீனில் இருக்குது பை. ஸோ as well as VWAP பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகிருக்கு, அதுவுமே பிரேக் ஆகிருக்கு. ஸோ 3மே வந்து நமக்கு பைன்னு சொல்லுது. மார்னிங் வந்து நம்ம பை எடுத்திருந்தால் ஒரு சூப்பரான மூவ் கிடச்சிருக்கும். ஸோ நீங்கள் வந்து இவ்வளோ மூவ் ஆச்சு இல்லைங்களா, இதுக்கப்புறம் வந்து ஏன் இந்த ஃபால் வந்துச்சு நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், புரோக்கர்ஸ் அண்ட் பிக் பிளேயர்ஸ் வந்து ஆவரேஜ் ப்ரைஸை தான் வாங்குவாங்கன்னு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் VWAP அப்ரோச் பண்ணியிருக்க மாதிரி மார்க்கெட்டு, இந்த இடம் தான் ஆவரேஜ் ப்ரைஸ், இங்கே தான் வந்து எல்லோரும் பை பண்ணுவாங்க. ஸோ இங்கே பை பண்ணியிருக்காங்க பாருங்கள், இந்த மூவ் பாருங்கள், சூப்பரான மூவ் வந்திருக்கு. ஸோ அகெயின் மேலே தான் போயிருக்கு மார்க்கெட். ஃபுல் டே பார்த்தீங்கன்னா 200க்கு மேலே தான் இருந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்வீஸ் மார்க்கெட்டில் கூட நம்மளால் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஒரு நல்ல என்ட்ரி எடுக்க முடியும். ஸோ மறந்துடாதீங்க, இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் 3 ரூல்ஸ் தான் நான் சொல்லியிருப்பேன். அந்த 3 ரூல்ஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் ஒரு பை போகிறதா இருந்தால் மார்க்கெட் வந்து 200 EMAக்கு மேலே இருக்கணும். செகண்ட் வந்து சூப்பர் ட்ரெண்ட் வந்து பை கொடுக்கணும். சேம் டைம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா VWAP வந்து பிரேக் ஆகணும். நீங்கள் ஒரு ஷார்ட் என்ட்ரி எடுக்கிறதா இருந்தால் மார்க்கெட் வந்து 200 EMA கீழே இருக்கணும். ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரெண்ட் வந்து செல்லு கொடுக்கணும். ரூல் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு VWAP வந்து பிரேக் ஆகணும். ஸோ இது 3 ரூல்ஸுமே சாட்டிஸ்ஃபை ஆன மட்டும் தான் நீங்கள் என்ட்ரி போகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.